மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய கம்பன் கலைக்கூட நிர்வாக பெருமக்களுக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். சென்ற வாரம் ஐரோப்பிய நாடுகளிலே பயணம் மேற்கொண்டிருந்தோம். நாங்கள் ஒரு 35 பேர் போயிருந்தோம். முதல்ல பிரான்ஸ் நாட்டுக்கு தான் போனோம். பாரிஸில் தான் போய் இறங்கினோம். பாரிஸில் இறங்கினா என்ன, நாம் அங்கே மேலை நாடுகள், அந்த ஐரோப்பிய நாடுகள் பார்த்த நாங்கள் எல்லோருமே வியந்த விஷயம் என்னன்னா, அந்த பழம்பெரும் பெருமையை அவர்கள் பாதுகாத்து வருகிறார்கள். அதுதான் அங்கே உள்ள முழுக்க அதுதான். பாரிஸ் நகரம் பெரிய பெரிய கட்டடங்களை கொண்டதல்ல. நீங்கள் லண்டனுக்கோ நியூயார்க்கோ போனீங்கன்னா பெரிய பெரிய கட்டடங்கள் இருக்கும். ஆனால் பிரெஞ்சு அந்த நாடு முழுவதுமே பழைய கட்டிடங்களை பாதுகாக்கிறார்கள். 3 மாடிக்கு மேல கட்டிடங்களே இல்லை. பிரான்ஸ்ல பாரிஸ் நகரத்திலே அப்படித்தான் இருக்கு. பிரான்ஸ் நகரத்தின் தலைநகரம் பாரிஸ் நகரம். அந்த பாரிஸ் நகரத்துல 3 மாடிகளுக்கு மேல் கட்டிடம் இல்லை. அந்த 3 மாடி கட்டிடங்கள் எப்போ 200-300 ஆண்டுகளுக்கு முன்னால் கட்டிய அந்த கட்டிடத்தை இன்றும் பாதுகாக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அந்த அரசாங்கம் அந்த 3 மாடிகளுக்கு மேல் கட்டாதீர்கள் என்று உத்தரவு போட்டிருக்கிறது. அதை அப்படியே மதிக்கிறார்கள். கட்டிடங்கள் அதே மாதிரி பழம்பெரும் பெருமையை பாராட்டுவதாக இருக்கு. நான் பார்த்து வியந்த விஷயங்களே இது ஒண்ணுதான். அந்த நதி இருக்குது, அந்த இல்ல பிரான்ஸ்ல சைன் நதி அப்படிங்கிற நதி, அந்த நதிக்கரையில் தான் அந்த நாகரிகம் தொடங்கி இருக்கிறது. அந்த நதிக்கரையில அந்த காலத்து மன்னர்கள் அவர்களுடைய அரண்மனை, இன்றைய பாராளுமன்றம் எல்லாமே அந்த நதிக்கரையிலே அமைந்திருக்கிறது. அந்த நதியில படகு சவாரி செய்யும் போது அவற்றையெல்லாம் நம்மால் பார்க்க முடிகிறது. அதனுடைய அந்த வரலாற்றை நாம் தெரிந்து கொள்ளும் போது ஆச்சரியமாக இருக்கு. லூயிஸ் மன்னர் அந்த காலத்துல கில்லட்டின் என்கிற அந்த எந்திரத்தை வச்சு வெட்டியது, அந்த வரலாறுலாம் எவ்வளவு பெரிய வரலாறு. அதை அவர்கள் போற்றி பாதுகாக்கிறார் தான் நம்ம பார்க்க வேண்டியது. அந்த இயந்திரத்தை பார்க்க முடியல. இந்த நதி கரையில அந்த நதியின் ஓரங்களிலே அந்த கட்டிடங்கள், அதை அவர்கள் பாதுகாக்கிற முறை, அதை பார்க்கும்போது உண்மையிலேயே நம்மால் நம்முடைய வியப்பை கட்டுப்படுத்த முடியவில்லை. அப்படி அற்புதமாக அவர்கள் பார்க்கிறார்கள். ஆமா, இது அது போங்க. இப்போ வந்ததுதான் அந்த ஈஃபில் டவர் அப்படிங்கிறது. ஐஃபில் டவர்னு சொல்லி நம்ம சொல்லுகிறோமே, அது 1890 ஏற்பட்டது. அது என்னன்னா, அதனுடைய வரலாற்றை படித்தோம்னா நம்ம வேடிக்கையா இருக்கும். நம்ம இங்கெல்லாம் பொருட்காட்சி நடக்கும் இல்லையா? அந்த பொருட்காட்சி நடக்கும்போது பெரிய வாயில் அமைப்பார்கள் இல்லையா? நீங்க மற்ற பொருட்காட்சியில உள்ள இருக்கிற கடைகளை விட அந்த வாயில் கொஞ்சம் வித்தியாசமா நம்ம இங்க அமைப்பது உண்டு. அந்த மாதிரி அமைக்கப்பட்டதுதான் அந்த ஐஃபில் டவர். 1890 உலக வர்த்தக மாநாடு பாரிஸ் நடக்குது. அந்த மாநாட்டுக்கு ஒரு நுழைவு வாயில் அமையுங்கள்னு குஸ்டாவ் ஐஃபில் அப்படிங்கிறவருக்கு ஒப்பந்தம் கொடுக்குறாங்க அந்த அரசு. அவர் தான் அதை கட்டுறார். ஒரு வாயில், சாதாரண நுழைவு வாயில். ஆனால் கட்டும் போதே பிரம்மாண்டமா கட்டிட்டார். அதுதான் இன்றும் நிற்கிறது. அது என்ன சொன்னா, முதல்ல 20 ஆண்டுகள் அது திரும்பவும் கலற்றப்பட்டு விடும். அது என்னன்னு கேட்டா, சும்மா ரிவிட் அடிச்சது தான். வெறும் இரும்பு ரிவிட் அடிச்சு மேலே வச்சிருக்காங்க, அப்படியே அடுக்கி வச்சிருக்காங்க. அதை கட்டும்போது அவங்களுக்கு என்னன்னா, 20 வருஷம் நீங்க இதை வச்சிருந்தா கழட்டிடணும். ஆனால் இதற்கு இருந்த வரவேற்பை பார்த்து விட்டு பிரான்ஸ் அரசு அப்படியே இருக்கட்டும் முடிவு பண்ணியாச்சு. அதுதான் இன்றைக்கும் சுற்றுலா பயணிகளால் 7 லட்சம் பேர் ஒரு வருஷத்துல வந்து பார்த்துட்டு போறாங்க. சாதாரணமான விஷயம் இல்லை. 7 லட்சம் பேர் இதை வந்து பார்க்கிறார்கள். அந்த கிட்டத்தட்ட அது கட்டி 40 வருடங்கள் வரைக்கும் உலகின் மிக உயர்ந்த மனிதனால் கட்டப்பட்ட கட்டிடம்னு அதுதான் இருந்தது. அதுக்கு பிறகு அமெரிக்காவில் கட்டப்பட்ட கட்டடம் தான் அது கொஞ்சம் உயரத்தை அதிகமாக போச்சு. அது 1889 இந்த 40 வருடங்கள் அது மிக உயரமான மனிதனால் கட்டப்பட்ட கட்டிடம் அப்படின்னு வரலாற்றை இது பெற்றிருந்தது. அந்த சைன் நதியில அந்த பிரான்ஸ் நகரம் நாட்டில் பாரிஸ் நகரம் அற்புதமாக இருக்கிறது. அதில் புதுசாக ஒரே ஒரு கட்டிடம் கட்டிக்கொள்ளலாம் சொல்லி அரசு உத்தரவு கொடுத்துச்சு. பெரிய மாடி கட்டிடம், அதாவது வர்த்தகத்திற்காக கட்டிக்கொள்ளலாம் சொல்லி உத்தரவு போட்டாங்க. அதன்படி ஒரு 30-40 மாடி கொண்ட ஒரு கட்டிடம் கட்டப்பட்டது. ஆனால் அதை இன்றளவும் பிரான்ஸ் நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்கன்னா பிளாக் அக்லி பில்டிங், அதாவது மிக கோரமான
கட்டிடம் சொல்லித்தான் இன்றைக்கும் அதை அடைக்கிறார்கள். அப்போ அவர்கள் அவர்களுடைய பாரம்பரியத்தை, பண்பாட்டை எப்படி பார்க்கிறார்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது. இது பிரான்ஸ் நாடு. பிரான்ஸ்ல இருந்து நாங்கள் அடுத்து பெல்ஜியம் போனோம். பெல்ஜியம் கண்ணாடிக்கு பெயர் பெற்ற ஊர். நம்ம செயின்ட் கோபின் கிளாஸ்லாம் அங்கிருந்து வருகிறதான் அந்த கண்ணாடி. அவர்களும் இந்த ஈஃபில் டவரை பார்த்துட்டு அவங்களும் ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அதையும் நாங்கள் போய் பார்த்தோம். என்னன்னா, நம்ம கிட்டத்தட்ட நெடுஞ்சாலை, நாங்கள் பிரான்ஸ் நகர்லேருந்து பஸ்ஸில் தான் எல்லா நாடுகளுக்கும் போனோம். ஏன்னா அங்கே போயிட்டு அந்த வசதி, நீங்கள் ஃப்ரான்ஸில் இறங்கி பஸ்ஸில் அவங்களுக்கு அதுக்கான தனியாக பேருந்து ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதில் ஏறிட்டோம்னா, அதில் போனோம்னா எல்லா ஐரோப்பிய நாடுகளும் போகலாம், எந்த தடையும் இல்லை, எல்லா பக்கமும் போய்க்கலாம். அப்படித்தான் நாங்கள் போனோம். போகும்போது பெல்ஜியத்துக்கு தாங்க போகிற வழியிலலாம் நம்ம இப்போவும் இங்கே நம்மகிட்டையும் அதே மாதிரியான இதெல்லாம் வந்துருச்சு. சாலைகள், நெடுஞ்சாலைகள் வந்து விட்டது. நமக்கு முன்னாலே வந்துட்டாங்க. ஆனால் நமக்கும் இப்போ அதுக்கு ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. நம்மளுடைய சாலைகளை பார்த்தால் அது இன்னும் கொஞ்சம் குறைவாகத்தான் தெரிகிறது. ஏன்னா அதை அப்போவே போட்டது, ரொம்ப பல வருடங்களுக்கு முன்னால் போட்ட சாலைகள் அதை விட பிரம்மாண்டமாக நம்ம நாட்டிலே சாலைகள் வந்து விட்டது. அதையெல்லாம் பார்க்கும்போது நாமும் ஒன்றும் குறைச்சல் அப்படின்னு தான் தோணுது. ஆனால் அது என்ன ஒரு பிரச்சனைனா, இங்கெல்லாம் நம்ம நெடுஞ்சாலையில் போகும்போது 2 ஓரத்திலும் எந்த விதமான விவசாயத்தையும் பார்க்க முடியல. அங்கே விவசாயம் பார்க்க முடிகிறது, பச்சை பசேலென்று இருக்கிறது. என்னன்னு கேட்டால், நம்ம நாட்டுக்கு உள்ள சிறப்பு அப்படின்னு ஒன்று இருக்கு. இங்கே எல்லா தானியங்களும் விளைவிக்கப்படுகிறது. நீங்கள் எதை எடுத்துக்கணும், அரிசி, அதாவது நெல், சோளம், கம்பு, வரகு, கோதுமை, மற்ற காய்கறிகள் அத்தனையும் இங்கே விளைவிக்க முடியும். ஆனால் அங்கே அது இல்லைங்க. ரொம்ப வேடிக்கையானது. அங்கு 4 விளைபொருட்கள் தான் விளைவிக்கப்படுகிறது. கோதுமை, பார்லி, இன்னொன்று ஓட்ஸ், புல். பெரும்பாலும் புல்கள் தான் வளர்க்கப்படுகிறது. ஏன் புல் வளர்க்குறாங்கன்னா, மாடுகளுக்கு. ஏனால் மாடுகள் தான் அவர்களுக்கு தீனி. அவங்களுக்கு சாப்பிட்றதே பீஃப், மாட்டுக்கறி தான். அப்போ இந்த புல்களைத்தான் அவர்கள் 2 பக்கம் வளர்க்குறாங்க. அது எப்படிங்கிறீங்க, அப்படியே தண்ணி பீச்சி அடிக்கிறது. ஆள்கள் அல்ல, இயந்திரத்தின் மூலம் தண்ணீரை பாய்ச்சுகிறார்கள். அப்படியே ஸ்ப்ரிங்க்லிங் வாட்டர் அப்படியே போகுது, புல்கள் முளைக்கிறது, அதிலிருந்து மாடுகள் வளர்க்கப்படுகிறது, மாடுகள் மனிதனுக்கு உணவாகிறது. பெல்ஜியம் போனோம். அடுத்தது ஹாலந்து. ரொம்ப அற்புதமான நாடு ஆம்ஸ்டர்டாம். ஆம்ஸ்டர்டாமுக்கு என்ன பிறகுனா, அவர்களுக்கு சரியான காற்று. அப்போலேருந்தே கடுமையான காற்று இருக்கும். அந்த காற்றை எப்படி பயன்படுத்துவதுன்னு அவங்க யோசிச்சிருக்காங்க. அதனால்தான் முதல் காற்றாலை ஆம்ஸ்டர்டாம் நகரிலே அமைக்கப்பட்டது. இங்கே நம்ம காற்றாலை பார்க்கணும்ல, வேண்டும் இல்லை. இந்த முதல் காற்றாலை எங்கே ஆரம்பிக்கப்பட்டதுன்னா 1867 என்னமோ அங்கே முதல் காற்றாலை அமைக்க. அந்த காற்றாலை இன்னும் இருக்கிறது. நாங்கள் அதை போய் பார்த்தோம். அந்த முதல் காற்றாலை என்னதுல அவங்க எப்படி தொழில்நுட்பத்தை கொண்டு வந்து சேர்த்திருக்காங்கன்னு பாருங்க. அந்த காலத்துல காற்றாலை அமைத்திருக்க எதுக்கு அமைச்சிருக்காங்க அப்படின்னா, இந்த பக்கம் ஒரு தண்ணீர் இருக்கிறது, நடுவில் நிலப்பரப்பு, இன்னொரு பக்கம் தண்ணீர் இல்லை. அவங்க என்ன பண்றாங்க, இந்த தண்ணீரை எடுத்து தண்ணீர் இல்லாத பகுதிக்கு பயன்படுத்தலாம், விவசாயம் பண்ணலாம். அது என்ன வழின்னு பார்க்குறாங்க. அதையெல்லாம் உடைச்சு அதெல்லாம் முடியாத காரியம். அப்போ இந்த தண்ணியை அப்படியே கொண்டு வந்து இங்கே மாற்றுவதற்கு என்ன வழின்னு பார்க்கும்போது தான் நம்ம அந்த கிணத்துலேருந்து கவலை போட்டு இறப்போம்ல, கிட்டத்தட்ட அதே தொழில்நுட்பம் தான். என்ன பண்ணுறாங்க, அந்த காற்றாலையை போட்டு அது காற்று எக்கச்சக்கமாக இருக்குது, பிச்சுக்கிட்டு போகுது காற்று. அப்போ அந்த காற்றை கொண்டு வந்து பயன்படுத்துகிறார்கள். அது காற்றாலை மூலம் மின்சாரத்தை பயன்படுத்தி இந்த தண்ணீர் எடுத்து இங்கே ஊற்றுறாங்க. இப்படித்தான் அவர்கள் செய்திருக்கிறார்கள். இது இன்னைக்கு நேரத்தில் 1800களில் செய்திருக்கிறார்கள். அதுதான் அவங்க மிகப்பெரிய வளம் கொண்ட நாடாக இருக்கிறது. அந்த கால்வாயில் போகும்போது நீங்க அந்த கட்டடத்தை பார்த்தோம்னா நமக்கு அப்படியே பிரமிப்பாக இருக்கிறது. என்னைக்கு கட்டின கட்டணம் 1800 1700ல கட்டப்பட்ட கட்டிடங்கள் இன்றைக்கும் அப்படியே இருக்குங்க. அதனுடைய வரலாற்றை சொல்லுகிறாங்க. இந்த கீழே இருந்து மேலே கொண்டு போறதுக்கு நம்ம புள்ளிஸ் போட்டு சுத்தம்ல இருக்கு, அது இன்னும் இருக்கு. ஒவ்வொரு வீட்டிலும் அது மாடியில் இருக்கு. அதை சொல்றான், இங்க இருக்கு பாருங்க, இங்க இருக்கு பாருங்க. அது மட்டும் இல்லை, நான் இந்த பயணத்தில் உணர்ந்து கொண்ட மிக முக்கியமான ஒரு உண்மை,
யூதர்கள் மேல் ஏன் ஹிட்லர் இவ்வளவு கோபமாக இருந்தான் அப்படிங்கிறத அதில் வருதுங்க. யூதர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த 18ஆம் நூற்றாண்டுல அனைத்து தங்கத்தையும் வைரத்தையும் அவர்கள் தான் வியாபாரம் செய்திருக்கிறார்கள். அத்தனையும் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்திருக்கிறது. உலகத்தின் தங்கமும் வைரமும் அவர்கள் கட்டுப்பாட்டில் இருந்திருக்கிறது. ஹிட்லருக்கு போர் நடத்துவதற்கு பணம் தேவைப்பட்டது. என்ன பண்ணுவான்? பணம் தேவைப்பட்டது. பணம் யாரிடம் இருக்கிறது என்பது தெரிந்து போனது. அவர்களை பிடித்தான். அதுதான் நடந்திருக்குங்க. ஹிட்லர் போய் அவர்களை அடித்து உதைத்து எல்லாவற்றையும் ஹிட்லருக்கு மேல அந்த கோபமே, எல்லா பணத்தையும் நீங்கள் தானே வைத்திருக்கிறீர்கள், பிடிப்பானாங்க. அதுதான் கோபம். ஆனால் யூதர்களுக்குன்னு ஒரு குணம் இருக்குங்க. எந்த யூதரையும் நீங்கள் கை வைத்தால் அவர்கள் சும்மா விட மாட்டார்கள். ஏன் இன்னைக்கு இஸ்ரேல் மொசாடும் இவ்வளவு பெரிய செல்வாக்கை கொண்டிருக்கிறது தெரியுமா? அவர்களுடைய பிறவி குணம். என்னை நீ கை வைத்து விட்டால் உன்னுடைய குடும்பத்தையே அழிப்பேன். ஜெர்மனியையும் ஹிட்லரையும் தேடி தேடி அழித்தார்கள் யூதர்கள். வரலாற்றில் ரொம்ப முக்கியமானது. யூதர்கள் மேல் கை வைத்த எவரையும் அவர்கள் விட்டு வைத்ததில்லை. அதான் நடந்தது. அப்போ ஆம்ஸ்டர்டாம் நகரம் நீர் இனம். இங்க மேலே அந்த ஐரோப்பிய நாடுகள்ல என்னங்க அவங்களுக்குள்ள பலம்னா தண்ணீர். எங்கு பார்த்தாலும் தண்ணீர் இருக்கிறது. தண்ணீர் இருந்தாவே நாகரிகம் எங்கெங்க பிறந்தது? ஆற்றின் கரையில் தானங்க பிறந்தது. ஆற்றின் கரையில் பிறந்த நாகரிகம். இவர் தண்ணீர் அதிகப்படியாக இருக்கிறதுனால அதை நம்பி அப்படியே போகணும். அதுதான் அவர்கள் வளத்துக்கு காரணமாக இருக்குது. இன்றைக்கும் அதுதான். தண்ணீர் அருமையான தண்ணீராக இருக்கிறது. அதனால அதை அப்படியே அவர்கள் பாதுகாத்தார்கள். நம்ம அதை கெடுத்துட்டோம். அவர்கள் இன்றைக்கும் பாதுகாத்து வருகிறார்கள். இது பெல்ஜியம் போயிட்டு நெதர்லாண்ட்ஸ் போனோம். நெதர்லாண்ட்ஸ் போயிட்டு அடுத்து சுவிட்சர்லாந்து. உலகின் மிகச்சிறந்த ஒரு நாடுன்னா சுவிட்சர்லாந்துக்கு மேல யாருமே சொல்ல முடியாது. என்ன அற்புதமான நாடுங்க. அதுவும் நீங்க இந்த ஐரோப்பிய நாடுகள் எங்கே போனாலுமே, அதுக்கப்புறம் நாங்க இதை முடிச்சோடனே ஜெர்மனிக்கு போனோம். ஜெர்மனி இல்லைன்னா ஜெர்மனியை பார்த்த பிறகு அந்த எவ்வளவு பெரிய வளர்ச்சியோடு அடைந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். அதாவது தொழில் வளர்ச்சி. ஏன் நாம தொழில் வளர்ச்சி அவ்வளவு தூரம் அடைய முடியலைன்னு அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏனென்றால் தொழில் வளர்ச்சி வந்த அந்த காலகட்டம் 1820-30களில். அந்த சமயத்துல நாம் ஆங்கிலேயர்களுடைய அடிமைகளாக இருந்தோம். நமக்கு இங்க தொழில் வளர்ச்சியே வருவதற்கு அவர்கள் அனுமதிக்கல. நீங்க சசி தரூர் காங்கிரஸ் எம்பி அவர் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் போய் பேசினார். அவரை பேச அழைத்திருந்தார்கள். அவர் பேசுறாரு, இந்த நாட்டின் பொருளாதாரம் 17ஆம் நூற்றாண்டுகள், இந்திய நாட்டின் பொருளாதாரம் 17ஆம் நூற்றாண்டு வரை உலக பொருளாதாரத்தில் 27 விழுக்காடு இருந்திருக்கிறது. உலக பொருளாதாரத்தில் 27% ஆஃப் த குளோபல் ஜிடிபி. உலக பொருளாதாரத்தில் நம்முடைய பங்கு எவ்வளவு? 27 விழுக்காடு. மற்ற 73 தான் மற்றவங்கெல்லாம், மொத்த நாடுகளுமே சேர்ந்து. அவ்வளவு பெரிய மிகப்பெரிய செழுமையை நாம் கொண்டிருந்தோம். அன்றைக்கு நம்முடைய மஸ்லின் துணி, இந்த மஸ்லின் துணிக்காக ஏங்கிய காலம் இருக்கிறது. இத்தாலி நாட்டில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? பாராளுமன்ற உறுப்பினர்கள், நம்முடைய தங்கம் எல்லாம் இந்தியாவுக்கு போகிறது, நம்முடைய பெண்மணிகள் அந்த துணியை வாங்குவதனால நம்ம தங்கத்தை எல்லாம் அங்கே ஏற்றுமதி செய்ய வேண்டியிருக்கு, இதற்கு முடிவே கிடையாதான்னு சொல்லி பாராளுமன்றத்தில் அதற்கான பெரிய ஓலத்தை எழுப்பினார்கள். அப்பேற்பட்ட பொருளாதாரத்தை நம்ம வச்சிருந்தோம். நீங்க ஒன்றும் இல்லை, அவுரங்கசீப் காலத்தில் வரலாற்றில் பதிவு செய்யப்பட்ட அவுரங்கசீப் காலம் வரைக்கும் நம்முடைய பொருளாதாரம் மொத்த ஐரோப்பியத்தின் பொருளாதாரத்தின் செழுமையை விட அதிகமான பொருளாதாரத்தை கொண்டிருந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளவு பெரிய வளமை நாம் வைச்சிருந்தோம். அதற்கு பின்னால் ஆங்கிலேயர்கள் வந்த பிறகு என்ன ஆச்சுன்னா எல்லாமே போச்சு. அவர்கள் எல்லாவற்றையும் சுரண்டினார்கள். நான் இன்னும் சொல்ல போனா ஐரோப்பா பயணத்தில் லண்டன் போயிட்டு மற்ற நாடுகள் போகலாம் அப்படிங்கிற ஒரு திட்டம் இருக்கு. ஆனால் நான் லண்டனுக்கு போக விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டேன். ஏனென்றால் லண்டன் மாநகரம் முழுவதும் உள்ள கட்டிடங்கள் நம்முடைய ரத்தத்தை உறிஞ்சி கட்டப்பட்ட கட்டிடங்கள். அதான் நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டேன். அத்தனையும் நம்முடைய ரத்தம்ங்க. நீங்க ஒன்றும் இல்லை, இங்கிலாந்துல குதிரைக்கு கூட, அதாவது உலகப் போரில் பயன்படுத்தி இறந்து போன குதிரைக்கு கூட சிலை இருக்கிறது. ஆனால் பல லட்சக்கணக்கான இந்தியர்கள்
2 போர்லையும் கொல்லப்பட்டார்கள். அந்த இந்தியனுக்காக ஒரு சிலையுமே லண்டன்ல இல்லைங்க. இவ்வளவு பெரிய நாட்டில் எவ்வளவோ பெரிய காட்சி சாலை இருக்கு. இந்தியாவுக்காக உயிரிழந்த ஒரு வீரனுடைய ஒரு மனிதனுடைய சிலை கூட இல்லைங்க. அப்பேற்பட்ட கொடுமை செய்தார்கள். இந்த சசி தரூர் இன்னும் சொல்றாரு, இந்த ஆங்கிலேயங்க வந்த பிறகு என்ன பண்ணியிருக்காங்க, நம்முடைய தொழிலை நசுக்குவதற்காக இந்த நெசவாளிகளுடைய கட்டை விரலை வெட்டி இருக்கிறார்கள். வரலாற்றில் பதிவு செய்யப்படும். ஏன்னா மற்றவங்கெல்லாம் சொன்னால் ஏற்றுக்க மாட்டாங்க. பதிவுகளில் இருந்தால் மட்டும்தான் இன்றைக்கு வரலாறு ஏற்றுக்கொள்ளும். இது வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. கட்டை விரலை வெட்டி இருக்கிறார்கள். ஏன்னா அவன் அடுத்து நூல் நூக்கவே கூடாது. தறிகள் அடித்து நொறுக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட கொடுமையை செய்திருக்கிறார்கள். இன்னொன்று, நம்முடைய பஞ்சத்தை அவர்கள் எப்படி பயன்படுத்துகிறார்கள் கேட்டால் வேதனையாக இருக்கும். ஆஸ்திரேலியாவிலும் இங்கே மேற்கு வங்காளத்தில் பஞ்சம், ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்து போய் கொண்டிருக்கிறார்கள். அப்போ ஆஸ்திரேலியாவிலிருந்து ஒரு கப்பல் கோதுமை ஏற்றி கொண்டு கல்கத்தா நகரில் வந்து நிற்கிறது. ஆங்கிலேய அதிகாரிகள் சொல்லுகிறார்கள், இதை இறக்கி இந்த பஞ்சத்தில் அடிபட்ட மக்களுக்கு கொடுக்கலாம்னு சொல்லி. அப்போ அங்கே வின்ஸ்டன் சர்ச்சிலிருந்து ஒரு தந்தி வருகிறது, அந்த கோதுமை அடங்கிய கப்பலை அப்படியே லண்டனுக்கு அனுப்பி வையுங்கள். அதிகாரிகள்லாம் கெஞ்சுகிறார்கள் சர்ச்சில்கிட்ட, ஐயா எல்லாம் சாகுறாங்க, லட்சக்கணக்கால் செத்து கொண்டிருக்கிறார்கள், அதனால அவங்களுக்கு அனுமதி கொடுங்கன்னு உங்களுக்கு கடிதம் எழுதுனாங்க. அந்த கடிதத்தின் ஓரத்தில் சர்ச்சில் எழுதிய இன்னும் வாசகம் இருக்கிறது. எல்லோரும் சாகுகிறார்கள் சொல்லுகிறீர்களே, காந்தி இன்னும் சாகவில்லையே அப்படின்னு போட்டு எழுதி வச்சிருக்காரு. இன்னும் வரலாற்று ஆவணங்கள் இருக்குங்க. அப்ப எவ்வளவு பெரிய கொடுமையை செய்திருக்கிறாங்க பாருங்க. நீங்க நமக்கு தெரிந்து எவ்வளவு பெரிய ரயில்வே என்கிற நிர்வாகத்தை இங்கே விட்டுக்கிட்டு போயிருக்கிறார்கள், அது எவ்வளவு பெரிய சிறப்பு அப்படின்னு நீங்க கேட்கிறாங்க. ஏன்னா இந்திய ரயில்வேங்கிறது மிகப்பெரிய அமைப்பு. அவ்வளவு பெரிய அமைப்பை ஆங்கிலேயர் தான் நமக்கு கொடுத்தார்கள். ஒருபோதும் இல்லை. ஏன் இந்திய ரயில்வே கொண்டு வந்தாங்க தெரியுமா? இந்த நாட்டின் மூளை முடுக்கில் இருக்கிற அத்தனை வளங்களையும் சுரண்டுவதற்காக தான் அது போடப்பட்டது. அத்தனையும் அங்கிருந்து சுரண்டி கொண்டு போய் தான் லண்டன்ல சேர்த்தாங்க. அது மட்டும் இல்ல, உலகத்தின் மிகப்பெரிய ஊழலே இது இந்தியன் ரயில்வே. எது அந்த காலத்துல இங்கிலாந்துல இருக்கிற பணக்காரர்கள்ட்ட என்ன சொல்லப்பட்டதுன்னா, நீங்க இந்தியாவில் ரயில்வே அமைப்பதற்கு பணம் முதலீடு செய்தீர்கள் என்றால் நாங்கள் 1க்கு 10 மடங்காக உங்களுக்கு லாபம் தருகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க தெரியுங்களா? இந்த ரயில்வேல 1 மைல் தூரம் ரயில்வே அதை அமைப்பதற்கு இங்கே அன்னைக்கு 1000 ரூபாய் செலவுன்னு வச்சுக்கோங்க. 1000 ரூபாய் தான் மற்ற இடங்கள செலவாகும். ஆனால் இங்கே 10,000 ரூபாய் செலவு இழுத்தா கணக்கு கட்டப்பட்டு 1000 எங்க இருக்கு, 10,000 எங்க இருக்கு. அப்படி பணத்தை இங்கிருந்து சுருட்டி கொண்டு போய் தான் அவங்க எல்லாம் பண்ணாங்க. அதனால ஆங்கிலேயர்கள் ஒன்றும் இதை சாதாரணமாக விட்டுட்டு போகல. இங்க இருக்கிற வளங்களை எல்லாம் எடுத்து தான் போனாங்க. இங்க எல்லாத்தையும் நம்ம எல்லாத்தையும் சுரண்டிட்டு தான் போனாங்க. அதனால இது எதுக்கு சொல்ல வரீங்கன்னா, நம்ம அப்படிப்பட்ட வளத்தை கொண்டு வந்தோம். அந்த வளம் அன்றைக்கு யூரோப்பியன் 500 ஆண்டுகள் இல்லை, ஆனால் இன்றைக்கு இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் அதை சரியாக பாதுகாப்பு. இன்னொன்று சொன்னா, இந்த சசி தரூர் தான் இது எங்க போய் சொன்னார்னா, எனக்கு அதான் வேடிக்கை. இவர் போய் எங்க ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துல அங்க இதெல்லாம் சொல்லிட்டு என்ன சொன்னாருங்களா, நீங்கள் ஜாலியன் வாலாபாக் கொலையை பத்தி அவர் பேசுவார். ஏன்னா உலகத்துக்கெல்லாம் நீங்க மனித உரிமையை பற்றி பேசுகிறீர்களே, உங்களுடைய மனித உரிமை எந்த அளவுக்கு இருந்தது ஜாலியன் வாலாபாக் சொல்லலையா? அவர் அது மட்டும் சொல்லல, இத்தனை ஆண்டுகள் ஆன பின்னரும் உங்களுடைய அரசிடமிருந்து ஒரு அரசனோ அல்லது அமைச்சரோ அல்லது பிரதமரோ வந்து நாங்கள் உங்களுக்கு தவறு செய்து விட்டோம், மன்னிப்பு கேட்கிறோம் யாராவது கேட்டாங்களான்னா இதுவரைக்கும் கேட்கலைங்க, இதுவரையும் கேட்கவில்லை. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றார். கனடா நாட்டில் அந்த 2ஆம் உலக போரின் போது ஒரு கப்பல் ஒரு அகதிகளை ஏற்றி கொண்டு கனடாவுக்கு போகுது. கனடாவுக்கு போகும்போது அங்கே இறங்கணும், அகதிகள் வந்திருக்கிறார்கள் சொல்லும்போது அவர்கள் மறுத்து விட்டார்கள். இல்லை முடியாது. அந்த கப்பல் திரும்பி வந்தது. அதில் பயணம் செய்தவர்கள் என்ன ஆனாங்களே தெரியல. இது தெரிந்த பிறகு கனடா நாட்டு பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ இதுக்கு முன்னாடி இருந்தார்ல, அவர் பகிரங்க மன்னிப்பு கேட்டார். நாங்கள் தவறு செய்து விட்டோம், எங்களை மன்னித்துக் கொள்ளுங்கள். அந்த தன்மை இங்கிலாந்துல யாருக்குமே இன்னைக்கு வரைக்கும் இல்லை. இத்தனை பெரிய துரோகத்தை நாங்கள் இந்திய மக்களுக்கு செய்து விட்டோம் என்ற உண்மை உங்களுக்கு தெரிந்திருந்தும் அதற்கு மன்னிப்பு கேட்பதற்கு உங்களுக்கு யாருக்கும் மனம் இல்லையே. அதை தான் சொல்றாரு. இதற்கு நீங்கள் இழப்பீடு தர வேண்டும் கேட்கிறார்.
சசி தரூர் அங்க போய் லண்டன்ல போய் உட்கார்ந்துக்கிட்டு அவரை பேச கூப்பிட்டு இருக்காங்க, நீங்கள் இழப்பீடு தர வேண்டும் சொன்னார். அத்தனை பேரும் அப்படியே கேட்டு அப்படியே உறைந்து போய் உட்கார்ந்திருந்தாங்க. அப்ப எப்பேற்பட்ட வளத்தை நாம் கொண்டிருந்தோம் அதை நாம் தெரிஞ்சுக்கணும். எவ்வளவு பெரிய வளம் இருந்தது. இந்த தொழில் புரட்சி ஏன் வரலைங்கிறதுக்கு அவர் ஒரு வார்த்தை சொல்றாருங்க. தொழில் புரட்சி ஏன் வரலைன்னா, தொழில் புரட்சி வந்த காலத்தில் நாங்கள் அடிமைகளாக இருந்தோம். தொழில் புரட்சி வருவதற்கு நீங்கள் ஒருபோதும் அனுமதிக்கவே இல்லை. அது மட்டும் இல்ல, ஒரு வார்த்தை சொல்லுவாரு, you have rushed me under the bus. அந்த தொழில் வளர்ச்சி வந்து கொண்டு பஸ் வந்துட்டு இருக்கப்போ இந்த பஸ்ல ஏற்றித்தானே எங்களை உட்கார வச்சிருக்கணும், பஸ்ஸுக்கு அடியிலே எங்களை தள்ளி விட்டீங்க. இந்த வார்த்தையை சொல்றாரு. அப்போ எப்பேற்பட்ட கொடுமையை செய்திருக்கிறார்கள். அப்போ வளம் ஏன் நம்ம போச்சு, நம்முடைய தொழில் வளர்ச்சி ஏன் பின்தங்கி போய்விட்டது என்ற காரணம் அவர்கள் தான். அதனால அதிலிருந்து என்றைக்கு நாம் சுதந்திரம் பெற்றோமோ அதற்கு பிறகு ஒரு ஜனநாயக நாடு என்கிற வகையில இவ்வளவு தூரம் தான் பண்ண முடியுது, இதற்கு இவ்வளவுதான் முடியும் அப்படிங்கிறதுனால இந்த அளவுக்கு இருக்குது. அதான் சொல்ல முடியும். ஒவ்வொரு அரசுகள் என்னதான் வந்தாலும் ஜனநாயக முறைப்படி செய்ய வேண்டியதுன்னா சில சிறைகள் தான் செய்ய முடியும். அதுக்கு சில கட்டுப்பாடுகள் இருக்கு. இந்த கட்டுப்பாடுகளுக்குள் தான் நம்முடைய முன்னேற்றத்தை கொண்டு வர முடியும். அதைத்தான் நாம் இப்போது செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இதெல்லாம் இந்த வளம் இவங்க நமக்கு இருக்கிற அந்த கட்டுப்பாடு எல்லாம் ஐரோப்பிய நாடுகள் அப்போது இல்லை. அவர்களும் அடிமையாக இருந்தாங்க. ஏன்னா ரோமானிய காலத்திலிருந்து தான் வந்திருக்காங்க எல்லாரும். இங்கிலாந்து சரி பிரான்ஸ் எல்லாருமே ரோமானியர்கள் தான் வந்து எல்லாம் ஆட்சி செய்திருக்கிறார்கள். ரோமானியர்கள் தான் போயிருக்காங்க. ஆனால் அவர்களுக்கு சுதந்திரம் வெகு நாட்களுக்கு முன்னே கிடைத்து விட்டது. அதனால் அவர்கள் வளத்தோடு இருக்கிறார்கள். இது வந்து ஆம்ஸ்டர்டாம், அதுக்கடுத்து ஜெர்மனிலாம் சொல்லவே வேண்டாம். பென்ஸ் மியூசியம் போயிருந்தோம். பென்ஸ் மியூசியம்னா பென்ஸ் காரு, அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் உள்ள பென்ஸ் கார்கள். அவரும் அப்படித்தான் தொழில்நுட்பத்தை எப்படி ஒரு சின்ன சின்ன அப்படியே சின்னதுலேருந்து அப்படியே கொண்டு வந்து எவ்வளவு பெரிய தொழில்நுட்பத்தை வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. தொழில் ரீதியாக அவர்கள் மிக முன்னேற்றம் அடைந்திருக்கிறார்கள். அது காரணம் தான், தொழில் வளர்ச்சி வந்தபோது அவர்கள், ஏன்னா 2 போர்களை சந்தித்த பின்னும் அதிலிருந்து அவர்கள் மீண்டு இவ்வளவு வளர்ச்சி அடைந்திருக்கிறார்கள்னா அவர்களுடைய ஊக்கம், அந்த மனிதர்களுடைய ஊக்கமும் ஆக்கமும் நம்ம குறை கூற முடியாது. அப்பேற்பட்ட அற்புதமான செயலை அவர் செய்திருக்கிறார்கள். இது ஜெர்மனி. சுவிட்சர்லாந்து சொல்ல வேண்டாம். சுவிட்சர்லாந்துக்கு போனோம்னா நம்ம இங்கே ஊட்டிக்கு இன்னும் பஸ்ஸில் தானே போயிட்டு இருக்கோம். இந்த ஊட்டியை விட பல மடங்கு உயரமான தூரத்தை சும்மா சாதாரண வீச்சில் போகிறோங்க. நம்ம பழனி மலைக்கு இன்னும் நம்ம அதை வீச்சு பாதி நாள் ஓட மாட்டேங்குது. அதை விட எத்தனையோ உயரமான இடம் ஆல்ப்ஸ் மலைங்க, 10,000 அடி உயரம், சாதாரண உயரம் இல்லை. அதுக்கு அங்கே பீச் போட்டு அங்கே போயிட்டு அதுக்கு இன்னொரு இடம் இருக்குது. அங்கேருந்து ஊஞ்சலில் வர்ற மாதிரி உயிர் போகிற மாதிரி இருக்குது விளையாட்டு. அதில் இறங்கி அதில் ஆடுங்கிறது எத்தனை தொழில்நுட்பம். அது மட்டும் இல்லை, அவங்க என்ன பண்ணுறான், 2026 டிசம்பர் மாதத்துக்குள்ளே இந்த டவரை நான் கட்டி முடிச்சிருவான். அவன் ஃபோட்டோ வச்சு எழுதிட்டான். அங்கே வேலை நடந்துட்டுருக்கு. 2026 டிசம்பரில் அது முடிச்சிடும். அதே மாதிரி 2035 நாங்கள் எந்தெந்த வேலையை செய்ய போகிறோம்னு எழுதி வச்சுட்டான். 2035 என்னென்ன வேலை செய்ய போகிறோம் அதுவும் இருக்கு. அதையும் அவர்கள் குறிப்பிட்ட நேரத்தில் முடிக்கிறார்கள். அங்கே அந்த 1912 அந்த மலையை குடைந்து அந்த படத்தையெல்லாம் போட்டிருக்கான். மலையை குடைந்து கடைசி மலையை குடைந்து அந்த ஓட்டை வெளியில் வந்தப்போ அத்தனை பேர் அப்படியே சந்தோஷத்தில் கட்டி பிடித்து கொண்டார்கள். அந்த படம் போட்டிருக்காங்க. அந்த படத்தை அங்கே பாட்டி வச்சிருக்காங்க. பார்க்கும்போது நமக்கு அப்படியே புல்லரிக்கிறது. 1912 என்ன நம்மகிட்ட கருவிகள் இருந்தது, அதை வைத்து அவர்கள் எவ்வளவு பெரிய மலைகளை குடைந்திருக்கிறார்கள். நீங்க இதுல ஐரோப்பியா முழுவதுமே நம்ம வந்து டனல்ஸ் தான் போக வேண்டியது. நிறைய டனல்ஸ், அப்படியே குகைப்பாதை தான் இருக்கும். அவங்க கல்லை உடைச்சு குகையை பண்ணி விட்டுறாங்க. வழி பூரா அப்படித்தான் இருக்கு. அப்பேற்பட்ட தொழில்நுட்பம் சுவிட்சர்லாந்து பூராமே. ஜூரிச் நகரத்துல தான் இருந்தோம் நாங்கள். அந்த கடிகாரம், கை கடிகாரத்திலேருந்து அந்த மலை போகிற ரயில் பாருங்க, அது அவங்க தான் அதில் மிகப்பெரிய நிபுணத்துவம் பெற்றவர்களாக இருக்கிறாங்க. இன்னைக்கு ஊட்டி ரயிலுக்கு நம்ம எங்கே ஆர்டர் கொடுக்குறோம், சுவிட்சர்லாந்துல தான் கொடுக்க வேண்டியிருக்கு. அங்கேருந்து தான் இருக்கு ட்ரெயின். அந்த தொழில்நுட்பம். ஆனால் என்னன்னா அங்கே இருக்கிற எல்லோரும் நல்ல தொழில் முனைவோர்களாக இருக்கிறார்கள். நல்ல மூளை இருக்கு, அது சொல்ல முடியும். நம்ம வந்து அதை அவர்கள் நன்றாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அந்த சீதோஷ் நிலை, அந்த தட்ப வெப்ப நிலை அருமையாக இருக்கிறது.
அந்த அருமையான தட்பவெப்பநிலையை அவர்கள் நன்றாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். நீங்க இன்னும் ஒன்றும் இல்லை, வெளியில் நாங்கள் சுத்திட்டு வரும்போது நல்ல குளிர், நமக்கு கையில கிளவுஸ் இல்லாமல் உள்ள ஜர்க்கின் உள்ள கையை விட வேண்டியிருக்கு, அவ்வளவு குளிர். ஆனா வீட்டுக்குள்ள ரூமுக்கு வந்து வச்சுக்கோங்க, வெறுங்கால் நடக்க முடியும், வெறுங்காலில் நடக்க முடிகிறது. ஆமா, எனக்கு ரொம்ப ஆச்சரியம். நம்ம இங்க கூட நம்ம ஊர்ல ஒரு 4 நாள் நல்ல பிள்ளைமைச்சு வச்சுக்கோங்க, கரையில் கால் எடுத்து வச்சோம்னா சில்லுன்னு இருக்கும், பாத்ரூம் போனோம்னா கால் அப்படி இருக்கும். அங்க அதே இல்லைங்க, அங்க அப்படி இல்லை. பாருங்க, தொழில்நுட்பம் எவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கு. அவங்களுக்கு வெளியில என்னதான் போயிட்டு வந்தாலும் உள்ளே வந்தாச்சுன்னா அற்புதமான சுவிட்சர்லாந்து பூராமே இப்படிதான் இருக்கு. அதனாலதான் அவங்க வெளியில வேலை செய்யணும், வீட்டில் வந்தாலும் நிம்மதியா இருக்க முடிகிறது, எந்த பிரச்சனையும் இல்லாம அற்புதமான ஒரு. கடைசியா நாங்க வந்தது லிச்சன்ஸ்டைன் ஒரு ஊரு. லிச்சன்ஸ்டைன்ங்கிறது சின்ன நாடு. லிச்சன்ஸ்டைன்ங்கிறது நம்ம கேள்விப்பட்டதே இல்லை. நான் அங்க போன பின்னாதான் சொன்னாங்க லிச்சன்ஸ்டைன் இது பேரு. லிச்சன்ஸ்டைன் என்னன்னா அதுல மொத்தம் 39,000 பேர் தான் இருக்காங்க. ஆனால் அற்புதமான வீடுகள், உலகத்தில் இருக்கிற வங்கிகள் நிறைய அங்க இருக்கு. மொத்தமே ஒரு 1000 வீடு தான் அதுல இருக்கும். அதுல முக்கியமான வங்கிகள் அங்க இருக்குது. எப்படி பாருங்க அந்த ஊரை எப்படி வச்சிருக்காங்க. அதுல இருந்து அப்படியே போகும்போது அடுத்தது இத்தாலிக்கு வந்தோம். இத்தாலி கிட்டத்தட்ட நம்மை போட்டதான் இருக்கிறது. இத்தாலி நகரத்துல ரோம் நகர்ல தான் நாங்கள் தங்கியிருந்தோம். ரோம் நகரம் கிட்டத்தட்ட நம்ம நாடு மாதிரி தான் இருக்கு. குப்பைகள் அங்கங்கு போடப்பட்டிருக்கிறது. நம்மை விட சாலைகள் ரொம்ப மோசமாக இருக்குது. குறுகல் அங்கெல்லாம் சாலைகள் குறுகலாகத்தான் இருக்கிறது. ஆனால் அங்கே வாகன போக்குவரத்து மிக கவனமாக செலுத்தப்படுகிறது. அதுதான் பிரச்சனை. நம்ம இங்கே இத்தனை அகலமான ரோடுகள் இருந்தாலும் வாகனங்கள் இயக்குவதில் நமக்கு ஒரு முரண்பாடு இருக்கு. நம்ம அதில் ஒழுங்கை கடைபிடிப்பதில்லை. ஆனால் அங்கே ஒரு ஒழுங்கை கடைபிடிக்கிறார்கள். நீங்க சிவப்பு விளக்கு எரியுதுன்னா யாருமே இல்லைனாலும் சிவப்பு விளக்கு எரிந்து அது முடிகிற வரைக்கும் நின்றுட்டு தான் போறாங்க. இங்க நம்ம அங்க எங்கேயும் பார்த்துட்டு போறாங்க, இது இல்லை. அது அந்த அந்த தன்மை அங்க இருக்கு. அதனால இன்றைக்கும் சின்னதாக சாலைகள் இருந்தாலும் இதை சரியாக பராமரிக்கிறார்கள். அங்க போக்குவரத்து விதி மீறல்கள் ஒருபோதும் கிடையாது. முக்கியமானது இத்தாலி ரோம் நகரத்துல ரோமானியர்கள்னா தான் நமக்கு தெரியும், உலகத்தை ஆண்ட ரோமானியர்கள் தான் அவ்வளவு பெரிய ஆட்சி செய்திருக்கிறார்கள். ரோம்ல ஃப்ளாரன்ஸ் அப்படிங்கிற அந்த இடத்துக்கு போனோம். ஃப்ளாரன்ஸ்ல தான் மைக்கேல் ஆஞ்சலோ வாழ்ந்திருக்கிறார். மைக்கேல் ஆஞ்சலோ ரொம்ப முக்கியமான பிரபலமான ஓவியர். அவர் அங்கதான் வாழ்ந்திருக்கிறார். என்ன வேடிக்கைன்னா அவங்க குடும்பம் மிக வசதியான குடும்பம். அதை காமிச்சாங்க. ஒரு பெரிய மாளிகை இருக்கிறது. அந்த மாளிகை அவருக்கு சொந்தமாக இருந்தது. திடீர்னு ஒரு 14 வயசு இருக்கும்போது திவாலாயிடுறாங்க. அதுல இருந்து அவர் அப்படியே கிளம்பி அதை பத்தி அவர் கவலையே படல. ரோம் நகருக்கு போகிறார். ரோம் நகர்ல ஓவியத்தில் ஈடுபடுகிறார். ஓவியத்தில் ரொம்ப பெரிய வசதியான வாய்ப்பை பெறுகிறார். அதனால அவர் அவருக்கு என்ன ஒரு ஆசைன்னா, என்னை கொண்டு போய் இந்த ஃப்ளாரன்ஸ்ல அடக்கம் பண்ணுங்க, நான் வாழ்ந்த இடம் அப்படின்னு சொல்லித்தான் அவர் ஆசை. ஆனா அவர் ரோம் நகர்ல இறந்ததுனால ரோம் நகரை அடக்கம் செய்கிறார்கள். ஆனாலும் ஒரு வாரம் கழிச்சு ஃப்ளாரன்ஸ்ல இருக்கிற 2 பேர் போய் அதை தோண்டி எடுத்து அப்படியே கட்டி கொண்டு இங்க அடக்கம் பண்ணிதாக சொல்றாங்க. மைக்கேல் ஆஞ்சலோவுக்கு என்ன விஷயம், அவருடைய விசேஷத்தை எங்கே நாம் பார்க்க முடியுதுன்னா வாட்டிக்கன் சிட்டியில. வாட்டிக்கன் அந்த போப்பாண்டவர் அங்க இருக்கிற அந்த நகரம் பார்த்தீங்கன்னா சின்னதுதான். போப்பாண்டவர் அன்றைக்கு தான் பதவி ஏற்கிறார். நாங்கள் போன அன்னைக்கு தான் அவர் பதவி ஏற்கிறார். காலையில் மக்களுக்கு செய்தி சொல்லிவிட்டு போனார் அப்படி சொன்னாங்க. அங்கே ஒரு பெரிய மாடம் இருக்கிறது. அந்த மாடத்தில் தான் அவர் செய்தி சொல்லுகிறார். அதை முடிச்சுட்டு இன்னொரு மாளிகை இருக்கிறது. அந்த அவரை பார்க்கல, ஏன்னா காலையில சொல்லிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் அவர் பார்க்க முடியாது. அந்த செய்தி சொல்லும் போது தான் அவரை பார்க்க முடியும், இல்லைன்னா பார்க்க முடியாது. அது சொன்னாங்க. அந்த மாளிகையில வலது பக்கத்தில் இருக்கிற கடைசி அறையில் தான் அவருடைய படுக்கமறை. அங்கதான் அவர் இருக்காரு. அவர் வெள்ளிக்கிழமைகள்ல ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அந்த அடுத்த அறை நூலகம், அந்த நூலகத்திலிருந்து மக்களுக்கு காட்சி கொடுப்பார் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அது ஒரு பெரிய சதுக்கம், சென்ட் பீட்டர்ஸ்பர்க்னு சொல்லி, சென்ட் பீட்டர்ஸ் அந்த சதுக்கம், அந்த வாட்டிக்கன் தேவாலயம் இருக்கிற இடம். அந்த தேவாலயத்துக்கு என்னன்னா சென்ட் பீட்டர்ஸ், அங்குதான் அவர் இயேசுக்கு அப்புறம் அங்க அவரை சிலுவையில் அறைந்திருக்கிறார். அதனால்தான் அங்க அவருக்கு அந்த தேவாலயம் கட்டப்பட்டிருக்குது. தேவாலயத்துக்கு என்ன ஒரு சிறப்புனா, உலகத்தின் மிகப்பெரிய தேவாலயம் அந்த தேவாலயம்.
அது உள்ள போய் அது இருக்கிற வெளியில தூண்கள்லாம் நம்ம திருமலை நாயக்கர் மகால்ல நம்ம பெரிய தூண்கள் பார்த்துருக்கோம்ல, இந்த தூண்களை போல் 10 மடங்கு பெருசுங்க. அது மட்டும் இல்ல, அந்த தூண்கள்லாம் ஆயிரக்கணக்கான தூண்கள் இருக்கு. என்னன்னு கேட்டா அதெல்லாம் எதால் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டா வெறும் சுண்ணாம்பு கல்லால் செய்யப்பட்டது. பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னால கட்டப்பட்ட 1400 கட்டப்பட்ட அந்த தூண்கள் இன்றைக்கும் அற்புதமாக அப்படியே இருக்கு. அது மட்டும் இல்ல, 14ஆம் நூற்றாண்டுல கட்டப்பட்டதான் தேவாலயம். அது பளிங்கு கற்களால் கட்டப்பட்டிருக்கு. அந்த பளிங்கு கற்களால் கட்டப்பட்ட அந்த தேவாலயத்துல உள்ள இருக்கிற வேலைப்பாடுகளை பார்த்தால் நம் கண்களை நம்மால் நம்ப முடியவில்லை. அதான் உண்மை. இந்த மைக்கேல் ஆஞ்சலோ எவ்வளவு வருஷம் அதுக்கு கஷ்டப்பட்டு அந்த ஓவியத்தை தீட்டினார் பார்த்தோம்னா, அவ்வளவு பெரிய மாடங்கள், அவ்வளவு பெரிய உயரத்துல எப்படி பார்த்து அந்த ஓவியங்களை வரைந்திருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்கும்போது உண்மையிலே நம்மால் ஆச்சரியப்படாமல் இருக்க முடியாது. அப்படி அற்புதமான அந்த தேவாலயத்துக்கு லட்சக்கணக்கில் போறாங்க, அது வேற. ஆனால் எல்லோரும் பார்க்கிற, அதுல ஒரு கட்டுப்பாடும் இல்லை. எனக்கு அது வேற ரொம்ப பிடித்தது என்னன்னா, எல்லாம் யார் வேணாலும் போகலாம், ஷூ போட்டு போகலாம். அவங்களுக்கு அது பழக்கம். எல்லாம் போய் பார்க்கலாம், உட்காரலாம். அங்கே பூஜை நடந்து கொண்டிருக்கிறது, நீங்க அதுலயும் உட்கார்ந்து பங்கேற்கலாம், எங்க வேணாலும். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ரோம் நகரில் அதுக்கப்புறம் ஒரு கலோசியம் சொல்லி ஒரு விளையாட்டு அரங்கம் மாதிரி. அந்த காலத்துல என்ன பண்ணியிருக்காங்க, அரசர்கள் இந்த குற்றவாளிகளை எப்படி தண்டனை கொடுத்தாங்க, நம்ம விளையாட்டு அரங்கம் மாதிரி தான். இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா, நேரு விளையாட்டு அரங்கம், அந்த மாதிரி ஒரு விளையாட்டு அரங்கம் அப்போ கட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட 2000 வருஷங்களுக்கு முன்னால. ரொம்ப அற்புதமான, ரொம்ப உயரமான கட்டட அமைப்பு. அதில் கொஞ்சம் சிதிலமடைந்து இப்போ கொஞ்சம் தான் நிற்குது. ஆனால் அவனுடைய வரலாற்றை கேட்கும்போது நமக்கு ஆச்சரியமா இருக்குது. அதில் என்னன்னா, அரசர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, காலையில் குற்றவாளிகளை தண்டனை கொடுப்பாங்க. என்ன தண்டனை கொடுப்பாங்கன்னா, புலிகளுக்கும் சிங்கங்களுக்கும் அவர்களை இரையாக்குவார்கள். அன்னைக்கு இருக்கிற தண்டனை முறை. அதை பார்க்கறதுக்கு அவ்வளவு பெரிய கூட்டம். ஏன்னா நீங்க பார்த்தீங்கன்னா தான் அடுத்து குற்றம் செய்ய மாட்டீங்க. அப்போ அவ்வளவு பெரிய விளையாட்டரங்கத்தை கட்டி இதெல்லாம் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் அன்றைக்கு அடிமைகளாக இருந்திருக்கிறார்கள், நிறைய பேர் அடிமைகளாக வைத்திருக்கிறார்கள். அவங்க என்ன பண்றாங்கன்னா, அடிமைகளுக்கு அடிமை சண்டை போட சொல்றாங்க. எவன் வெற்றி பெறுவானோ அவனுக்கு விடுதலை. அப்படியெல்லாம் நடந்திருக்கு. அப்பேற்பட்ட அந்த அரங்கம், அது பேர் கலோசியம் சொல்லி, அந்த கலோசியம் இன்றைக்கும் ரோமானிய நாட்டின் வரலாற்றை பறைசாற்றும் விதமாக இன்றைக்கும் நின்று கொண்டிருக்கிறது. அப்படிங்கிறத பார்த்து அங்கேருந்து நாங்கள் புறப்பட்டு வந்தோம். இதில் என்ன நாங்கள் புரிஞ்சுட்டோம்னா, மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். அதுதான் நம்ம அதில் தெரிஞ்சுக்கிட்டதுல என்ன, எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். யாரும் ஒன்றும் இல்லை. பெரிய நிறைய வீடுகள் இருக்குது. வீடுகள்லேருந்து நீங்கள் சுவிட்சர்லாந்து போனீங்கன்னா, நீங்கள் இந்த இடம்தான் இல்லை, எந்த சுவிட்சர்லாந்து நாட்டுக்குள்ளே எந்த நாட்டுக்குள்ளே போனாலும் ஒரே மாதிரியான அமைப்பு போட்ட வீடுகள், அதே மாதிரியான சாலைகள், மக்கள் எல்லோருமே இந்த பனி குளிர் நம்ம தானே நடுங்குறோம். அதை பற்றி அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கிறாங்க. அற்புதமான மனிதர்களாக இருக்கிறார்கள், மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். அதனால் நம்ம போயிட்டு வந்தோம்னா நாமும் அவர்களைப் போல் வாழ வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் ஏற்படும். எனக்கு அப்படித்தான் ஏற்பட்டது. அதைத்தான் நம்மளுடன் பகிர்ந்து கொள்கிறேன்.